கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த பகல் வேளை உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை இப்பொழுது வாசிப்போம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எலும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தன் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்து கொள்வதில்லை என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிமிர்ந்து நிற்க பண்ணும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே இந்த பகல் வேளை கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். ஸ்தோத்திரம். யோர்தானை பிளக்கிறார்கள், செங்கடலை பிளக்கிறார்கள், அதே போல எரிகோ பட்டணத்தை ஜெயிக்கிறார்கள். இப்படி பல அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஆண்டவர் ஜனங்களை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி கொண்டு வந்தார். இது எல்லாம் கவனித்து பார்த்த பாலாக் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு நேரடியாக மோத முடியாமல் பிழையாம் என்கிற தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு வந்து அவரை சபிக்க சொல்லுகிறார். நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆதலால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாலாக்கு கேட்டுக்கொண்டான். அப்படி பாலாக்கு கேட்டுக்கொண்டதின் பேரிலே பிழையாம் தீர்க்கதரிசி அங்கே தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார். ஜெபித்து அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்காக முற்படுகிற பொழுது ஆவியானவர் பிழையாமுடைய கண்களை திறக்கிறார். அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். தேவ தரிசனங்களை காண்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கப் போவதை குறித்து தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிறார். அப்படி முன்னறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளிலே அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எலும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். பாலாக் அழைத்து கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும். அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது, அவர்கள் ஜெயிக்க கூடாது, அவர்கள் என்னை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி சபிப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தான். ஆனால் பிழையாம் தீர்க்கதரிசி அங்கு ஜெபி பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது என்னவென்று சொன்னால், அங்கு வெளிப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஜனம் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கண்பானவர்களே, அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிழையாம் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எத்தனை பேர் சபித்தாலும் சரி, எத்தனை பேர் விரோதமாக எழும்பினாலும் சரி, எத்தனை பேர் பகைத்தாலும் சரி, எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி, இந்த ஜனம் பால சிங்கம் போல ஸ்தோத்திரம் நிமிர்ந்து நிற்கும் என்று ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை அங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த பகல் வேளை நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய இடத்திலே குனிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கடன் பிரச்சனையினால், வியாதிகளினால், பலகீனங்களினால், சுகவீனங்களினால், வேலை செய்கிற ஸ்தலத்தில் அல்லது தொழில் ஸ்தலத்தில் அல்லது நீங்கள் வாழ்கிற பட்டணத்தில் சில நெருக்கடிகளை நிமித்தமா தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய இடத்துல தலை குனிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளை உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எந்த இடத்துல குனிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, தலை நிமிர்ந்து வாழ முடியாத சூழ்நிலைகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, அதே தேசத்தில், அதே பட்டணத்தில், அதே வேலை ஸ்தலத்தில், அதே ஊழிய ஸ்தலத்தில் பால சிங்கம் போல நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள் என்று ஆண்டவர் இந்த பகலோடு உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்க வேண்டும். இந்த கடன்களை பார்த்து, இந்த வியாதிகளை பார்த்து, பலகீனங்களை பார்த்து, மனிதருடைய வார்த்தைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நெருக்கடிகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எதற்கும் அஞ்சாமல் பால சிங்கத்தை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கிறார்கள்?
என்று பார்க்கும் பொழுது, நம்ம தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று நம்ம படிக்கும் பொழுது, ஏன் பால சிங்கத்தை போல அவர்கள் நிமிர்ந்து வாழ்கிறார்கள் என்று படிக்கும் பொழுது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது, அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவது அவர்களை அழைத்த தேவனாகிய கர்த்தர். என் கண்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. உங்களையும் என்னையும் அழைத்த தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட உங்களை, அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களை ஒரு நாளும் தலைகுனிந்து வாழ்வதற்கு ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவருக்காக அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்கிற உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் வெக்கப்பட அனுமதிக்கவே மாட்டார். அப்ப ஆண்டவர் ஏன் பாலசிங்கத்தை போல் இஸ்ரவேல் ஜனங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணினார் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ஸ்தோத்திரம் அடிமைகளாய் இராதபடி அவர்களை தேவனாகிய கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான பகல் வேளை இஸ்ரவேல் ஜனங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் உங்களையும் அதே தேசத்தில், அதே இடத்தில், அதே பட்டணத்திலே, அதே ஜனங்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவராகிய தேவன் ஏன் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் என்று படிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்கும் பொழுது, அதே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13 முதலாவது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஏன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும்? தலை நிமிர்ந்து வாழ்வதை ஏன் தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் அடிமையாய் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேச அடிமைகளாய் வாழ்வதை அவர் விரும்பவில்லை. அதனால் தான் ஆண்டவர் அவர்களை தப்புவித்து விடுவித்து காப்பாற்றி ஸ்தோத்திரம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை கடன் பிரச்சனையினாலே அடிமைத்தனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, பண நெருக்கடிகளினாலே அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை பாவத்திற்கு அடிமை, ஒருவேளை வியாதிகளுக்கு அடிமை, ஒருவேளை பலகீனத்திற்கு அடிமை, ஒருவேளை சூழ்நிலைகளுக்கு அடிமை, ஒருவேளை மனிதர்களுக்கு அடிமைகளாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அடிமைகளாய் வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த பகல் வேளை தலை நிமிர்ந்து வாழும்படி, தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து இந்த பகல் வேளை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது அங்கு சொல்லப்படுகிறது, நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி. அப்ப ஆண்டவராகிய தேவன் நீங்க தலை நிமிர்ந்து வாழ பண்ணும்படி அவரை புறப்பட பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த பகல் வேளை எந்த இடத்துல சிக்கி இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல தனிமையாய் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, அங்கே இருந்து ஆண்டவர் உங்களை புறப்பட பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். எந்த நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறீர்களோ, எந்த பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறீர்களோ, அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை புறப்பட பண்ண போகிறார். மந்திரவாதத்தினாலே, பிள்ளைய சூனியத்தினாலே, ஒருவேளை செய்வனைகளாலே, மனித தந்திரங்களாலே, மனித சூழ்ச்சிகளாலே சிக்கி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை புறப்பட பண்ணுவார். ஆபத்தான இடத்திலிருந்து தேவன் உங்களை புறப்பட பண்ணுவார். நெருக்கடியான இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை புறப்பட பண்ணுவார். வருகிற நாட்களிலே ஒரு இடம் பெயர்தல் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். அந்த இடம் பெயர்தல் எதற்காக என்று சொன்னால், இனி அடிமைகளாய் வாழாதபடி தலை நிமிர்ந்து வாழும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, நாம் தலை நிமிர்ந்து வாழும்படி ஆண்டவர் செய்கிற மூன்றாவது காரியம், உங்கள் நுகத்தடிகளை முறித்தென்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச காலம் நிமிர்ந்து வாழாமல் இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் மீது எகிப்து தேசத்தின் நுகத்தடி அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அதனால் அவர்களால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, நிமிர்ந்து வாழ முடியவில்லை. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி சில நுகத்தடிகள் நம்ம கழுத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. கடன் என்கிற நுகத்தடி, வியாதி என்கிற நுகத்தடி, மந்திரவாதம் என்கிற நுகத்தடி, பலகீனம் என்கிற நுகத்தடி, சூழ்நிலை என்கிற நுகத்தடி, இப்படி ஏதாவது ஒரு நுகத்தடிகளினால் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த பகல் வேளை உங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த நுகத்தடிகளை ஆண்டவர் முறித்து, உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து, உங்கள் ஊழியத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து,
ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகல் வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவாரானால், உங்கள் குடும்பத்தின் மேல் ஆவியானவர் இறங்குவாரானால், உங்கள் ஊழியத்தின் மேல், வேலை ஸ்தலத்தின் மேல் ஆவியானவர் இறங்குவாரானால், இந்த பகல் வேளை உங்கள் நுகத்தடிகள் முறியும், உங்கள் கட்டுகள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். எந்த இடத்துல தலை குனிந்து வாழ்ந்தீர்களோ அதே இடத்துல தெய்வம் உங்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பருமையான அந்த பகல் வேலை சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க, தைரியமாக இருங்க, கர்த்தருக்குள் முன்னேறி செல்லுங்க. பால சிங்கத்தை போல நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். இந்த பகல் வேலை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் என்கிற தலைப்பில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அடிமைகளாய் வாழ்ந்தார்களோ அந்த அடிமைத்தனத்தை மாற்றி தலை நிமிர்ந்து நடக்க செய்தது போல இந்த ஜனங்களையும் அந்த தேசத்தில், அந்த இடத்தில், அந்த பட்டணத்தில், அந்த வேலை செய்கிற ஸ்தலத்தில், அந்த ஊழிய ஸ்தலத்தில் இந்த பிள்ளைகளையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அடிமைகளாய் வாழ்வதை நீர் விரும்பவில்லை. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. அடிமை தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் இவர்களை தெய்வம் புறப்பட பண்ணுவீராக. சூழ்நிலைகள் நிமித்தம் சிக்கி தவிக்கிற இந்த பிள்ளைகளை புறப்பட பண்ணுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. மூன்றாவதாக இவர்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் காணப்படுகிற எல்லா நுகத்தடைகளை முறித்து இந்த பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுமப்பா. கடனினால் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும் ஆண்டவரே. எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றி போடும் ஆண்டவரே. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் மனதார வாழ்த்தி ஜெபிக்கிற ஆண்டவரே. முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும், பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.